இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு முறை ஒரு சகோதரி தன் சொத்தை பல்லை எடுப்பதற்காக மருத்துவரை அணுகினார். அந்த மருத்துவர் அவர்களை பரிசோதித்துவிட்டு, அம்மா, உங்களுடைய இரத்த அழுத்தமானது அதிகமாயிருக்கிறது, ஆகவே பல்லை எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அந்த சகோதரிக்கு வேதனையை தாங்க முடியாததால் வேறொரு மருத்துவரை காணும்படி சென்றார். மேலும் ஏற்கனவே தனக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதையும், அதனால் ஏற்கனவே தான் கன்சல்ட் பண்ணின மருத்துவர் பல்லை பிடுங்க முடியாது என்று கூறியதையும் வெளிப்படையாக கூறினார். இந்த மருத்துவரோ நலமாய் நன்மையான காரியங்கள் சிலவற்றை, அன்றாட செய்தித்தாள்களில் உள்ள செய்திகளை சற்று மகிழ்ச்சி அடையும்படியாய் பேசுகிற சுபாவம் உடையவர். எனவே அவர் அந்த சகோதரியை சந்தித்த போதும் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய காரியங்களை பேசின பின்பு அவருடைய இரத்த அழுத்தத்தை பரிசோதித்த போது அது நார்மலாக இருந்தது. அவருடைய பல்லையும் பிடுங்கிவிட்டார். இங்கு சகோதரியின் இரத்த அழுத்தமானது வேறு எந்த மருத்துவத்தினாலோ எந்த விதமான இன்ஜெக்ஷனினாலோ குறையவில்லை. மனதில் உண்டாகிய மகிழ்ச்சியினாலே இரத்தத்தின் அழுத்தம் குறைந்து சிகிச்சை பெற்று சுகமாய் திரும்பினார்கள். ஆகவே மன மகிழ்ச்சியானது ஒரு மருந்தை போல சரீரத்திற்கு சுகத்தை தரக்கூடிய ஆற்றல் உடையது. மன மகிழ்ச்சியாயிருக்கும் போது சரீரத்திலும் ஆவியிலும் பலன் உண்டாகும். ஆம், என கருமையானவர்களே, ஔஷதம் என்றால் நல்ல மருந்து என பொருள்படும். பலருடைய வாழ்க்கையில் வருத்தத்தினாலே, துக்க மிகுதியினாலே வியாதி அடைகிறார்கள். தன்னுடைய மனதிலே உள்ள நோயினாலே எதையுமே செய்ய முடியாதபடி தடுமாறுகிற, தவிக்கிற மக்கள் அநேகர் உண்டு. கவலைப்பட்டு என்ன ஆக போகிறது? இதனால் உடல் நலம்தான் கெடும். உலகத்தில் எல்லோருமே கவலை இல்லாமல் இருப்பது போலவும், தான் ஒருவன் மட்டும்தான் கவலையில் வாடுவது போலவும் சிலர் எண்ணுகிறார்கள். ஆண்டவர் மேலும் வருத்தப்பட்டு கோபித்துக் கொள்கிறார்கள். ஒரு நோயாளிக்கு நோயின் வேதனை அதிகமாக இருந்தது. கர்த்தாவே, எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்தீர், தாங்க முடியவில்லையே என்று சொல்லி அரற்றிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் தன் பக்கத்தில் படுத்திருந்த நோயாளி சிகிச்சைக்கு பணம் இன்றி இறந்ததை பார்த்தார்கள். கர்த்தர் தன்னை அப்படி வைக்காமல் சிகிச்சைக்கு வேண்டிய பணத்தை தந்துள்ளதை எண்ணி ஆறுதல் அடைந்தார்கள். இனி தனக்கு வரும் வேதனைகளை மறந்துவிட்டு தேவன் தந்த எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார்கள். இப்போது அவர்களது நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குணமாகிவிட்டது. பிரியமானவர்களே, நீங்களும் வேதனைகளை மறந்து விடுங்கள். தேவன் தந்த நல்லவற்றை எண்ணி நன்றி செலுத்துங்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி என சாலமோன் ஞானி கூறுகிறார். ஆம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுக்கு இல்லாததை எண்ணி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கவலைப்பட்டு துக்கிக்காத படிக்க ஆண்டவரே, கர்த்தர் தந்தவற்றிற்காக ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மன மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி கர்த்தாவே எல்லாம் வியாதிகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் மன உளைச்சல்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு என் தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.